வெல்கம் டு தமிழ் டெக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் இமேஜ் எடிட்டர் இந்த மாதிரி ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் எதுக்காக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமேஜ் தம்ப்லைன் எடிட்டிங் ஆப் எக்கச்சக்கமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் நமக்கு பிடிச்சமான வித்தியாசமான ஃபாண்ட் ஸ்டைலில், அதாவது எக்கச்சக்கமான ஸ்டைலில் தமிழ் ஃபாண்டை தரக்கூடிய ஒரு ஆப் தான் தமிழ் இமேஜ் எடிட்டர். எனக்கு ஏற்கனவே இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் நான் போடக்கூடிய தம்ப்லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அந்த சேனலில் யூஸ் பண்ணுற தம்ப்லைன். ஸோ அந்த தம்ப்லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் இந்த ஆப்பில் தமிழ் இமேஜ் எடிட்டர், ஸோ இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொஞ்சம் வித்தியாசமான ஃபாண்ட் எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கும். இதில் எப்படி நான் ஒரு தம்ப்லைனை ரெடி பண்ணுறது, இல்லைன்னா ஒரு இமேஜை தமிழ் லாங்குவேஜில் டைப் பண்ணி அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைலாக மாற்றி கொடுக்குறது. ஸோ அதை பற்றி வந்து இதில் காமிக்க போகிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜை தான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களோட டெம்ப்ளேட்டு, நீங்கள் ஏற்கனவே டெம்ப்ளேட் வச்சுருந்தா எடுக்கலாம், டிராஃப்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா எடுக்கலாம், மீம்ஸு, லே அவுட்டு. ஸோ எந்த லே அவுட்டுன்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதில் லே அவுட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூ லேயர் செலக்ட் பண்ணால் இதில் நியூ லேயர் போய்ட்டு ஏற்கனவே ஏதாவது இமேஜை ஆட் பண்ணது மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஆட் செக்ஷனுக்கு போய்ட்டு ஏதாவது இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. நான் இந்த இமேஜை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். என்ன டைப் பண்ணிக்கணும்னா நீங்கள் நார்மலாக என்ன டைப் பண்ணிக்கணும், ஸோ அதை டைப் பண்ணிக்கணும். நான் இதில் டைப் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே நியூ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் இமேஜ் ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். ஆட் டெஸ்ட்னு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் தமிழில் கொஞ்சம் டைப் பண்ணிக்கிற போகிறேன். அனைவருக்கும் வணக்கம்னு ஒரு ஜஸ்ட்டு அனைத்துலக மனித குல தெய்வமான, ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து அதை ஒரு செக்ஷனுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணிக்கணும்னா இதில் டன்னுங்கிற மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டன்னுங்கிற இல்லைனா கீழே ஆடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணது எல்லாமே இதில் வந்துருச்சு. இப்போ பிளாக் கலரில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டைப் பண்ணது எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டைப் பண்ணோன்னே கீழே ஒரு செக்ஷன் வரும், சேஞ்சு, ஃபாண்டு, கலரு, ஷேடோ. இதில் தான் நம்ம ஃபாண்டோட ஸ்டைலு, கலரு எல்லாமே மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட் எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்புல்ட்னா இதெல்லாமே நீங்கள் அவங்க இதில் கொடுத்துருக்குது. டிஃபால்ட்டாக அந்த ஆப்பில் கொடுத்துருக்கு. நீங்கள் இதில் வேணால் எந்த ஃபாண்ட் வேணாலும் தமிழில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற போயிருக்கு, அதில் கெட் மோர் ஃபாண்ட் அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் செக்ஷன்லையும் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்புல்ட் அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணிக்கணும்னா கீழே கலருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெட் வேணும்னா ரெட்டு, இல்லைனா ஒயிட் வேணும்னா ஒயிட்டு. ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கை விரலை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை ரெட்டு கொடுத்துறேன், இது வேணால் ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். ஒயிட்டு கொடுத்துட்டு கீழே ஓகேங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அது ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் மேட்ரு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸை பெருசானா சைடில் இந்த ஏரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் 2 செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் மேலேங்களையும் வசந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது சைஸு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் பேக் கலரில் ஷேடோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் ஷேடோங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேடோவோட கலரை மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த லெட்டர் ரொம்ப ஹைலைட்டாக தரணுன்னா பேக்கில் ஷேடோவோட கலரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓகே கொடுத்துட்டு அதில் ஷேடோட கலரை கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த லெட்டரோட ஷேடோ டிக்ரீஸ் ஆகிரும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேடோ இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் லெட்டர்ஸ் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக கொஞ்சம் லுக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபாண்டோட சைஸை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரை மாற்றிக்கலாம், சைஸு, டெக்ஸ்ட் ஃப்ளோ, பேக்ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பு இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இமேஜ் எடிட்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த இமேஜை நீங்கள் எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி HD ஹை ரெசல்யூஷன் இமேஜ், சேவ் அஸ் இமேஜ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அஸ் ஹை ரெசல்யூஷன் இமேஜ்னா ஹை குவாலிட்டியில் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களோட கேலரி செக்ஷன்லேயே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட கேலரி செக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். நம்ம இப்போ ஜஸ்ட்டு எடிட் பண்ண இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ எடிட் பண்ண இமேஜை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஜஸ்ட்டு டைப் பண்ணது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இமேஜ் எடிட்டர் இந்த ஆப் தான். நான் இந்த ஆப்போட லிங்கை நான் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துட்றேன். நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணாலும் வந்துடும். இருந்தாலும் நான் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நான் நல்ல கன்வென்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.